அனைவருக்கும் வணக்கம். வனமகன் விஜய் சார் வந்து ஆரம்பத்தில் முதல் நாளில் என்கிட்ட அந்த கதையை சொன்னப்ப துவக்க புள்ளியிலேயே சொன்னார், இந்த படம் பழங்குடி மக்கள் பற்றிய பொது அபிப்பிராயம் இருக்கு இல்லையா, பொது புத்தியில் இருக்கக்கூடிய அந்த பார்வையை மாற்றக்கூடிய ஒரு படமாக இருக்கணும், அவங்க மேலே அக்கறையுள்ள ஒரு படமாக இருக்கணும் அப்படின்னு. அது மாதிரியே வந்து அவருடைய அந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய நேர்மை வந்து இந்த படத்துக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்தது. ஒரு மேஜிக் மாதிரி இந்த படம் தலக்கோணத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக, நான்லாம் ஒரு 17 நாள் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில். அப்போ கூட இருந்து பார்க்க முடிஞ்சது. ரொம்ப அற்புதமாக படம் வந்திருக்கு. எங்களுக்கு வந்து மதராஸ்பட்டினம், விஜய் சாருக்கு மதராஸ்பட்டினம், சைவம், அந்த மாதிரி இது வந்து ஒரு மிக முக்கியமான படமாக இருக்கும். இந்த கட்டத்தில், இந்த சூழ்நிலையில் வந்து நான் அடிக்கடி நண்பர்கள்ட்ட சொல்றது உண்டு, இந்தியாவில் குறிப்பாக மத்திய இந்தியாவில் பழங்குடி மக்களை பார்க்கக்கூடிய பார்வைகள் வந்து வேறுபட்டு இருக்கு. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த சூழ்நிலையில் நம்ம இங்கே ஒரு மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய நகரத்தில் வாழக்கூடிய இந்த வாழ்க்கை முறையிலிருந்து அவங்கள தரிசனம் பண்ணுறது எப்படி, குறிப்பாக இளம் தலைமுறைக்கு ஒரு இனம் பற்றிய பார்வையை, கூட வாழக்கூடிய நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இனத்தினுடைய அழிந்து கொண்டு இருக்கக்கூடிய இனங்கள் பற்றிய பார்வையை எப்படி பார்க்கணும், அவங்க மேலே எப்படி அக்கறை செலுத்தணும்ன்ற ஒரு பதிவாக அந்த படம் கண்டிப்பாக இருக்கும். இதில் ஜெயம் ரவி சார் வந்து அவரோட நான் அது பூலோகத்துக்கு அப்புறம் இது ரொம்ப முக்கியமான படம்னு நினைக்கிறேன். ரொம்ப அவரும் ஒத்துக்கிட்டு இதை வந்து ரொம்ப செலக்டிவாக வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப திருப்தியாக பண்ணியிருக்காங்க. டெக்னீஷியன் எல்லாருமே வந்து மிகப்பெரிய உழைப்பை போட்டிருக்காங்க. இது மிகப்பெரிய வெற்றியடைய உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பு வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.